வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சிறுமிக்கு பாலியல் தொல்லை, பஸ் கண்டக்டருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவு தினம். சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. புகழ்பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் தேரோட்டம். ஆளுநர், முதல்வர் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 17 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தனியார் பேருந்து நடத்துனருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான கடலூர் கீழ்ப்பாதியை சேர்ந்தவர் தனியார் பேருந்து நடத்துனர் பாபு. இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி கடந்த 2023ஆம் ஆண்டு கடத்தி சென்று பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாபுவை கைது செய்தனர். மேலும் இவ்வழக்கின் விசாரணை புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று நீதிபதி சோபனா தீர்ப்பளித்தார். இதில் குற்றம் சாட்டப்பட்ட பாபுவுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 4000 ரூபாய் அபராதமும் விதித்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபருக்கு நாடு முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரெய்சி அந்நாட்டில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஈரான் அதிபர் மறைவிற்காக இந்தியா முழுவதும் இன்று ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் நாடு முழுவதும் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து புதுச்சேரியில் ஈரான் அதிபர் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சட்டசபை, தலைமைச் செயலகம், ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களிலும் உள்ள தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் 33வது நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தியின் 33வது நினைவு நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளை ஒட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழி துணைநிலை ஆளுநர் வாசிக்க முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் MP தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராஜீவ்காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் புதுச்சேரிக்கு வந்த ராஜீவ் ஜோதி யாத்திரையை ஸ்ரீபெரும்புதூருக்கு வழி அனுப்பி வைத்தனர். பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் தேதி நீட்டிப்பு. புதுவை மத்திய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை பல்கலைக்கழகத்தில் 2024-2025ஆம் கல்வியாண்டில் முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிப்புகளில் சேர்வதற்கு தகுதி மற்றும் கியூட் தேர்வு அடிப்படையில் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. இதற்கு கடந்த 17ஆம் தேதி கடைசி நாள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது விண்ணப்பிக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகின்ற 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விண்ணப்பத்தை பதிவு செய்து முடிக்காத அனைத்து விண்ணப்பதாரர்களும் புதியதாக விண்ணப்பிக்க விரும்புபவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் தர்மபால சோழ மன்னரால் கட்டப்பட்ட திருக்காமீஸ்வரர் கோவில் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பிரம்மோற்சவ தேர் திருவிழா 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். அதன்படி இந்த ஆண்டு தேர் திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் இன்று காலை நடந்தது. விழாவில் துணைநிலை ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். தேர் திருவிழாவில் புதுச்சேரி மட்டுமன்றி அருகில் உள்ள தமிழக பகுதியான கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களிலுமிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேரோட்டத்தை முன்னிட்டு கோவில் மாட வீதிகளில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காரைக்காலில் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்து தீர்மான நகலை எரித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பல ஆண்டுகளாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில், அண்மையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆதரவாகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராகவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் வகையிலும் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கண்டித்தும், தீர்மானத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட டெல்டா விவசாயிகள் நல சங்கம் சார்பில் காரைக்காலில் இன்று புதிய பேருந்து நிலையம் அருகே போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தால் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மான நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மத்திய அரசு மற்றும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது. மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. வைகாசி மாத வளர்பிறை பிரதோஷ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டனர்.
வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடங்கள் குறித்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை தள்ளி வைக்க வலியுறுத்தி புதுச்சேரி அனைத்து மீனவ கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரைவு கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட வரைபடங்களில் கடலில் 12 மைல்கள் தூரம் வரையில் மட்டுமே மீன்பிடி தொழில் செய்ய வேண்டும் என்பதே மீனவர்களுக்கு எதிரானது. மீன்பிடிக்கும் மற்றும் மீன் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் குறித்து தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சட்ட விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ள உணவகங்கள், உல்லாச விடுதிகள், சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றை உடனடியாக தடை செய்ய வேண்டும். மீனவர் கிராமங்களில் கடற்கரை முழுவதும் மீன்பிடி தொழில் சார்ந்த செயல்பாடுகளுக்கான பாரம்பரிய கலாச்சார இடங்களை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை கடற்கரை மேலாண்மை திட்ட வரைபடங்கள் குறித்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தை தள்ளி வைக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்தார்கள், மீனவர்கள், பொதுமக்கள் என 500க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். பழமை வாய்ந்த நெடுங்காடு மனோன்மணி மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காட்டில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வர பூஜையுடன் தீமிதி திருவிழா துவங்கியது. அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், சிம்ம வாகனம், ரிஷப வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்டவைகளில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தன. திருவிழாவின் முக்கிய நாளான ஸ்ரீ மனோன்மணி மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வலம் வந்து தீக்குழி அருகில் எழுந்தருளியதை அடுத்து முக்கிய நிகழ்வான பூ மிதித்தல் எனப்படும் தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதமிருந்து தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். தீமிதி திருவிழாவின் உபயதாரர்கள் GNS குடும்பத்தினர்கள் GNS வாசுதேவன், GNS ராஜசேகரன், GNS நடேசன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். தேசிய வன்முறை தடுப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் தலைமை செயலர் சரத் சௌகான் தலைமையில் அரசு செயலர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். ஆண்டுதோறும் மே 21ஆம் தேதி தேசிய வன்முறை தடுப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனை ஒட்டி இன்று புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் வன்முறை தடுப்பு குறித்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரியின் தலைமை செயலர் சரத் சௌகான் வன்முறை தடுப்பு குறித்த உறுதிமொழியை ஆங்கிலத்திலும், அரசு செயலர் முத்தம்மா தமிழிலும் உறுதிமொழி வாசிக்க அரசு செயலர்கள், தலைமைச் செயலக ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக விளங்கும் இக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் வீதி உலா இன்று அதிகாலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாதன், ஆலய நிர்வாகி அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வருடத்திற்கு ஒருமுறை பிரம்மோற்சவ விழாவின் போது மட்டுமே ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் வீதி உலா நடைபெறும். இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் வீதி உலா வருவதால் நள்ளிரவிலும் அண்டை மாவட்டங்களிலுமிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் தங்க காக வீதி உலாவை தொடர்ந்து தெற்போற்சவம் இன்றிரவு நடைபெறுகிறது.
முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் இரத்த தான முகாம் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி புரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவரும் மாநில நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் தனுசு, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் லட்சுமிகாந்தன், புதுச்சேரி மருத்துவர்கள் அணி தலைவர் பதூர், புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் குணசேகரன், இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கோவலன், பிசிசி வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ், ஜவஹர் பால் மஞ்ச், புதுச்சேரி சேர்மன் வெங்கடகிருஷ்ணன் வீரவேல், சோஷியல் மீடியா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தனராஜ், லாஸ்பேட்டை தொகுதி மாவட்ட துணைத் தலைவர் இளைஞர் காங்கிரஸ் ராஜேஷ் மற்றும் புரொஃபஷனல் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் ஜீவா, ஐனேஷ், கவிதாஸ், கார்த்திக், மாநில இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் வசந்த், கௌதம், பிரேமானந்த், சம்பந்தம் பங்கு பெற்றனர். மேலும் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வாயில் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களுக்கு மருத்துவ அணி தலைவர் பதூர் தலைமையில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதில் மருத்துவ அணி நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். பத்தாம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற அர்ச்சனாவை புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் நேரில் சென்று வாழ்த்தினார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் காரைக்கால் மாவட்டத்தில் 78.20% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாவட்ட அளவில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுடன் ஒப்பிடும்போது காரைக்கால் அன்னை தெரேசா அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற திருநள்ளாறு பகுதி தாமனாங்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாயி கூலி தொழிலாளி பக்ரிசாமி கலைவாணி தம்பதியினரின் மகள் அர்ச்சனா 500க்கு 490 மதிப்பெண்களுடன் முதலிடம் பெற்றார். முதலிடம் பெற்ற மாணவி அர்ச்சனாவை அவரது இல்லத்தில் சந்தித்த புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். விரைவில் முதலிடம் எடுத்த மாணவிக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது திருநள்ளாறு தொகுதி பாஜக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். தினமும் ₹1 கட்டண பேருந்தில் பள்ளிக்கு வந்து சென்று மாவட்டத்தில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய மகிஷ சம்ஹார நினைவு பெருந்திருவிழாவினை முன்னிட்டு முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அம்மன் புஷ்ப பல்லாக்கில் வீதி உலா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் தேவஸ்தானம் வைகாசி மாத மகிஷ சம்ஹார நினைவு பெருந்திருவிழா கடந்த 1ஆம் தேதி காப்பு கட்டி விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் புஷ்ப பல்லாக்கில் வீதி உலா நிகழ்ச்சி இன்று அதிகாலை நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பல்லாக்கு உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு இன்னிசை கச்சேரிகளும் நடைபெற்றது. பின்னர் அதிகாலை 2 மணிக்கு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகிஷ சம்ஹார நினைவு வைபவம் இன்று நடைபெறுகிறது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து பத்ரகாளியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். விழாவில் ஆலய நிர்வாகி அதிகாரி அருணகிரிநாதன், ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சிறுமிக்கு பாலியல் தொல்லை, பஸ் கண்டக்டருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவு தினம், சிலைக்கு கவர்னர், முதல்வர் மாலை அணிவித்து மரியாதை. புகழ்பெற்ற வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோவில் தேரோட்டம், ஆளுநர், முதல்வர் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.